தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள், எப்படி இருக்க போது இந்த 2025 வருட ராகு கேது பயிற்சி? யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ நிஜமான ஜாக்பாட் உங்களுக்கு தானே எல்லாரும் சொல்லி கேட்டாச்சு. ஆனாலும் அப்படியே லைட்டாக நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னா, ராகு கேது பயிற்சிகள் எப்பயுமே கொஞ்சம் அலாட் ஆறுமுகமாக இருக்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ எதுலெல்லாம் நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுலெல்லாம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே குரு சூப்பராக போய் உட்காந்துருக்காரு. 5ல் குரு அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையால் உங்களை பார்க்கிறார். தலைக்கு மேலே ராகு உட்காந்துருக்காரு. 10க்கு 7ஆம் இடத்தில் போய் கேது சஞ்சாரம் செய்ய ரெடியாக இருக்காரு. அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகுவும், அதாவது 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் என்னவெல்லாம் இந்த ஒரு வருட காலம் உங்களை இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் நிறையா பேருக்கு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அங்கே போடலாமா, இங்கே போடலாமா, எப்படி காசு வர வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறையவான ஒரு தீர்மானங்களுக்குள் உங்களை போட்டு ராகு கொடைன்னு கொல்ல போகிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. அப்படின்னாலும் குருவுடைய பார்வை மிகச்சரியான அமைப்பில் இருக்குது. 10க்கு ராசிநாதன் போய் 2ல் அமர்ந்திருக்கிறார். என்ன தான் மோசமான ராசிநாதன் 2ல் அமர்தல் அப்படின்றதே காசு பணம் துட்டு மணி வர்றதுக்கான அமைப்பு தான். அதுக்கு ஆமாம் வர வைப்பேன் அப்படின்றதுக்கு ராகுவும் ரெடியாக இருக்கார். எப்பவுமே சனி ராகு சேரும்போது தான் நிறைய காசு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே சனி வக்கரமாய் வரப்போறார். சரி, அந்த கான்செப்ட்லாம் வந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, தலைக்கு மேல் ராகு அமரும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படியே தள்ளி விடுவார். அப்படின்னு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிடலாமா, ஒரு நாளில் நம்ம இப்படி எழுதிடலாமா, அப்படி எழுதிடலாமான்ற மாதிரி உங்களை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணி எதையாவது அதில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி எக்ஸ்பெஷலி எதில் கவனம், எதில் அலர்ட்டாக இருக்கணும், எதில் ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த பதிவே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இந்த கிரகங்கள் நீங்கள் எப்படி நல்லா இருந்தாலும் பார்க்குறதுக்குனே தான் வராங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் ஸ்கேமில் அதிகமாக மாட்டக்கூடிய ராசியாக இந்திரவ கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருக்க போகிறார்கள். ஏதாவது ஒரு இழப்பாவது சந்திக்காமல் இருக்க போகிறதுல. அதனால் ரொம்ப 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 கவனம் தேவை. யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நோ அப்படின்னு சொல்லிவிடுங்க. கொஞ்சம் வயது இருக்கிற கும்பராசிக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த 16 நம்பரெல்லாம் சொன்னாங்கன்னா சொல்லாதீங்க. அதை தாண்டி பின்னாடி இருக்கிற 3 நம்பரை சொல்லவே சொல்லாதீங்க. இந்த 3ன்றதை மறந்துடுங்க, சரியா? நான் நிறைய உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை அதிகமாக இருக்கு. ராகு அப்படின்னால ஏமாற்று கிரகம் தான். ராகு நல்லதெல்லாம் பண்ணுவார், நம்மளை மோட்டிவேஷனாக இருப்பார், நம்மளை முன்னுக்கு வர வைக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அலைய வைப்பார். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே ராகு தான் தேவையில்லாமல் ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிடலாமா, உழைக்காமே சம்பாதிக்கலாமா, ஏதாவது ஏமாற்றி தில்லாலகடத்தனம் பண்ணி ஜெயிச்சிடலாமான்ற மாதிரி நம்மளை தூண்டக்கூடியவரும் அவராகத்தான் இருப்பார். இது காலப்புருஷனோட 11ஆம் வீடு வர ஏற்கனவே அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கும்பம் அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடம். அப்போ நிறையா என்ன சொல்கிறது, இந்த எந்திரம் தகடு தட்டெல்லாம் வாங்கி நம்ம ஜெயிச்சிடுவோம், இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு செண்டா அப்படி சொன்னால் ஜெயிச்சிடுவோன்ற மாதிரி தாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி விடும். அது இருக்குது இல்லைன்றது அதுக்கு அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் இந்த மாதிரியான தாட்டுக்குள்ளே போய் தேவையில்லாத பண விரயம்லாம் ஏமாந்துட போகிறீங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை எதில் கவனமாக இருக்கணும்னா 5 விஷயம். ஆமாம், உங்களுக்கு மட்டும் 5, ஓகேவா? ஏன்னா நீங்கள் தானே ராகு தலைக்கு மேலே வச்சுட்ருக்கீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேறு, குரு வேறு நேரம் உங்களையே பார்க்குறாரு. 10க்கு அதுவும் பாக்கிய பார்வையால் பார்க்குறாருன்ற போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை. 10க்கு 2ஆம் வீட்டில் வேறு ராசிநாதன் இருக்காரு. நிறைய லட்டு சாப்பிட்றீங்க. அப்போ கவனமாக இருக்கணும்ல. அப்போ என்ன 5 விஷயம்னா, முதல் விஷயம், உங்களுடைய துணை அல்லது துணைவியாரோட உடல்நிலையில் கவனம் கவனம் கவனம். 7ஆம் இடத்துல கேது வரும்போது உங்களுடைய ஸ்பௌஸோட ஆரோக்கியத்தில் கையை வச்சிருவார். அதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அதுவும் மருத்துவக்காரகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக மெடிக்கல் அவேர்னஸ் தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 2வது, தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணவே பண்ணாதீங்க. 3வது, யாராவது 1 கொடுத்தா 2 கொடுப்போம், 2 கொடுத்தா 4 கொடுப்போம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க பக்கமே திரும்பாதீங்க. 4வது, பணம் வரும் என்று தெரிந்தால் மட்டும் ஒரு விஷயத்தில் இறங்குங்கள். நீங்களாக பணத்தை கொடுத்துட்டு அது வரும்னா அப்புறம் பிம்பிளிக்கா பிளானின்றவாறு பணம் வராது. அதில் கவனமாக இருக்கும். 5வது, பேசுகிற வார்த்தையில் நிதானமாக இருங்கள். இந்த 5ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகச்சரியான முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு கொடுக்கும். இல்லைன்னா நான் சொன்ன மேற்கூறிய அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பை மிஸ்டர் ராகு உருவாக்கி விடுவார். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவீங்க உட்காந்து. ஏன்னா யூஸ்வலி கும்பம் எப்படி தெரியுமா, என்னுடைய மச்சானோட வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையா, ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. இதை கும்பம்னாலே வெகுஜன தொடர்பு தான். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆட்கள் தான் கும்பராசிகள். ஆனால் அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அவங்க ஏதோ ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதோ ஒன்று அடுத்தவங்களை வந்து அவங்க காயப்படுத்துகிற மாதிரி, அவங்க ஏதோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே அடுத்தவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லாமே அவங்க நன்மைக்கு தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா கும்பம் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. நல்லது சொன்னாலே யாருமே கேட்க மாட்டாங்க. கெட்டது சொல்லி பாருங்கள், எல்லாரும் வந்து முன்னுக்கு நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கெட்டதும் சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் சொல்லி சொல்லி திட்டு வாங்குற கேஸெல்லாம் யாருன்னா கும்பமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வேற வராரா, அடுத்தவங்க ஒன்றை மாதிரி உண்டா, நீ மானே தேனே பொன்மானேன்லாம் சொல்லிட்டா உடனே வந்து இறக்கப்பட்டு போகக்கூடிய தன்மை எல்லாம் வந்து கொடுத்து விடும். அதனால் அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷப்பட்டுக்கலாங்க, சேமிப்பு உயரப்போகுது, நிறைய காசு வரப்போகுது. காசு பணம் துட்டு மணியில் பிரச்சனையே இருக்க போகிறது. நல்ல சேமிக்க போகிறீங்க, சேமித்து வைக்க போகிறீர்கள். இன்னும் சில பேரோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா பிள்ளைகளுக்காக உங்கள் சேமிப்பை கொடுத்து மகிழ போகிறீர்கள். அதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 இல்லைன்னா 5ஆம் இடத்துல தானே போய் இவரு உட்காந்துருக்காரு. 5ஆம் இடம் சொல்கிறதே புத்திரஸ்தானம் தான். ஸோ நிறைய கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதன் மூலமாக குழந்தைகளுடைய அல்லல்கள் தீர்க்கக்கூடிய மிகச்சரியான இடத்துல இருக்கிறது எல்லாமே நடக்கப் போகிறது. உடல்நிலையில் கவனம், பணநிலையில் கவனம், மனநிலையில் கவனம், இது 3 தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தேவைப்படக்கூடிய காரணியாக அமைகிறது. ஓகே, நீங்கள் படிக்கிற கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் சூப்பராக இருக்குது. ராகு தலைக்கு மேலே வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்களாவே ஆன்லைனில் சர்ச் பண்ணி படிக்கிறது, ஆகா என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு பாரு அப்படின்னு அம்மாலாம் அப்படியே அங்காய்ப்பு அடைகிறது, புலங்காயுதம் அடைகிறது எல்லாம் நடக்கும். ஆமாம், ஏன் அங்காய்ப்புனா ஐயோ எப்போ பார்த்தாலும் டிவிலேயே உட்காந்துருக்குன்னு யோசிப்பாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு எப்படிலாம் தெரியுதுன்னு புலங்காயுதம் அடைய போகிறாங்க. ஸோ சூப்பராக இருக்க போது படிக்கிற கும்பராசி குழந்தைகளுக்கு. நீங்கள் ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் நிறைய ப்ராஜெக்ட் மாற போகிறீங்க, நிறைய வேலை மாற போகிறீங்க. வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தூய்க்கு எல்லாம் மாறப்போகிறது. நிறைய பேருக்கு நீங்கள் எஸ்பெஷலி ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரினில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அழகாக இருக்கிறது. நல்லா இருக்குது. வேலைன்ற இடத்துல சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. குருவுடைய பார்வை அதி அற்புதமாக இருக்குது. அக்டோபர் மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. அக்டோபர் மாதத்துலேருந்து தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, நீங்கள் ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் சொல்லலை. இவ்வளோ நேரம் கதறினது உங்களுக்கு தான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் விஷயத்தில் ரொம்ப கவனம், பண பரிவர்த்தனையில் ரொம்ப ரொம்ப கவனம். 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டு காசு கொடுங்க. தேவையில்லாத வார்த்தையை வீட்டில் விடாதீங்க. அடுத்தவங்க என்ன சொன்னால் நம்மளுக்கு என்னென்னு போயிடுங்க. அடுத்தவங்களை திருத்தறதுக்காண்டி நம்ம பிறக்கலன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே கும்பராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் 60 வயதை தாண்டி இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களாக இருந்தீர்களே ஆனால் எனக்கா ஏழ்ற இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான காலகட்டம். இது வரைக்கும் பட்ட அத்துணை தொழிலிருந்து வெளிவரப் போகிறேன். சந்தோஷம் மேலோங்கி போய், சேமிப்பு மேலோங்கி போயிடுது, துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. நிறைய இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகிறது. உள்ளுக்குள் ஒரு தியான நிலைக்குள்ளே வரப்போகிறீங்க. நிறையா அம்பிகையின் கடாட்சம் கிடைக்க போகிறது. இருக்கிறதுலே சிறப்பு அதுதான். நீங்கள் எதை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் வந்து அப்படியே உங்கள்கிட்ட உட்கார்றதுன்றது எவ்வளோ சூப்பர் தெரியுமா? குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் கிடைக்க போயிடுது. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. என்னால் போய் பார்க்க முடியல, நீங்கள் தவிக்க வேணாம், அந்த வரேன்னு அவளே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியடு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய கணவருடைய உடல்நிலை, உங்களுடைய மனைவியோட உடல்நிலையில் கண்டிப்பான அக்கறை 60 வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. பிள்ளைகள் குறித்த கவலை வேண்டாம். ஏன்னா நமக்கே நிறைய வேலை இருக்குது. நம்மளே இந்த ராகு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, இந்த கேது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. தலைக்கு மேலே வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். இல்லை பிள்ளைகளை பற்றியான கவலை, பேரம்பத்திய எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டாப்புல சரியாக போகுது? அவங்களுக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல, அதுதான் நடக்க போகுது. அதனால் தேவையில்லாமல் உங்கள் குழந்தைகளை பற்றியும் உங்களுடைய பேரம்பத்தியை பற்றியும் அக்கம் பக்கத்துக்காரர்களை பற்றியும் கவலைப்படுவதை விட்டு உங்களுடைய சுயத்தை எப்படி அழகாக சீரமைத்துக் கொள்வது, உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி வந்து அழகாக வடிவமைத்துக் கொள்வது என்பதை மட்டுமே கவனித்தீர்களே ஆனால் தேவையில்லாத நேர விரயம் வராது. அவ்வளோதான். ஸோ கும்பராசிக்காரங்க உங்களை பார்த்து கொள்ள காண்டிய காலகட்டம். உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும், மனநிலையை பார்த்து கொள்ள வேண்டும், பணநிலையை பார்த்து கொள்ள வேண்டும். அது பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு தடைப்படுறதுக்கான வாய்ப்பில்லை. பிள்ளைங்களாம் நல்லாவே அனுப்புவாங்க. ஸோ கவலைப்பட வேணாம். உடம்பு மனசு 2 தான் பார்த்துக்கணும். மற்றபடி சூப்பராக இருக்க போது இந்த வயது ஒத்த கும்பராசிக்காரர்களுக்கு. சரி, என்ன வழிபாடு பண்ணலாம்? சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனையும் சங்கரலிங்கரையும் சங்கர நாராயணனும் வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. முடிஞ்சால் புத்து மண்ணு கிடச்ச வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்குற நேரத்தில் நிறைய பேருக்கு அந்த அம்பிகையின் கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புத்து மண்ணெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் எங்கேயாவது புச்சுள்ள இடத்துல போய் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வைத்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். சூப்பராக இருக்க போகுது. புத்து வழிபாடு பண்ணிட்டு வர ராகுவால் வரக்கூடிய அத்துணை தடைகளும் பாசிட்டிவாக மாறி வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் வெற்றி, மேன்மை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். சூப்பராக இருக்க போது கும்பராசிக்காரர்களுக்கு குருவே பார்க்குறாரு. வேறு என்ன? ராசிநாதன் 2ல் இருக்காரு. வேறு எதுவுமே வேணாம்.
கோமதி அம்மன் வழிபாடும் புற்றுமண் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றியும் தரக்கூடிய வழிபாடாக இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது.